வெந்தயக்கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? மைக்ரோ பீன்ஸ் வெந்தயக்கீரை வீட்டில் வளர்த்தது. கொஞ்சம் சாம்பார் பொடி, ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு, கொஞ்சமாக சாம்பார் பொடி, உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு கலந்து வச்சுருங்க. புளி, தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சிட்டு, கடுகு போட்டுட்டு, இந்த அரைச்ச விழுதை ஊற்றிட்டு, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சம் வெல்லம், நம்ம அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருந்த பவுடரெல்லாம் போட்டு அதையும் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. உங்கள் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்து பச்சை வாசம் போனதையும் அந்த வெந்தயக்கீரையை நம்ம பறித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா பொடி பொடியாக வெட்டிட்டு வணக்கி வச்சுட்டுக்கோங்க. முதல்லையே இது குட்டி வேராக இருக்கிறங்காட்டிக்கு நல்லா தான் இருக்குது. நான் கட் பண்ணலை, அந்த வேரோடு அப்படியே தான் போட்டிருக்கேன். இலையை நல்லா பொடியாக, கீரையெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வணக்கி வச்சுருக்கேன். அந்த வணக்கின கீரையை இதில் போடுறேன். ஒரு கொதி வந்ததையும் அவிச்சிருங்க. வெந்தயக்கீரை குழம்பு தயார். இது நல்லா இருக்கு. அப்படியே